வணக்கம். அட்சய திருதியை வருடந்தோறும் மிக பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம். சில பத்திரிகைகள், சில நபர்கள் கூட சொல்லுவார்கள், நகை வியாபாரிகள் இந்த அட்சய திருதியை வியாபாரத்திற்காக பயன்படுத்துகிறார்கள், புதிதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று கூட சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. இந்த அட்சய திருதிங்கிறது காலங்காலமாக இருக்குது. அந்த விஷயம் மக்களுக்கும் பயன்படுத்துன்னு தான் நகைக்கடைக்காரங்க அதை வெளியே கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு சுயநலமும் கூட தான். எல்லா வியாபாரிகளுமே சுயநலம், லாபத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஒவ்வொரு வியாபாரிகளும் ஒவ்வொரு விஷயங்களை முன்னிறுத்தி வியாபாரம் செய்கிற மாதிரி தான் நகை வியாபாரிகள் இந்த அட்சய திருதியை அப்படின்னு சொல்கிறது. இந்த அட்சய அப்படின்னா வளரக்கூடியது, மேலும் மேலும் வளரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. திருதியை அப்படிங்கிறது ஒரு திதி. அதாவது சித்திரை மாதத்தில் சுக்லபட்ச தினத்தில் 3வது நாளில் வரக்கூடியது திருதியை திதி. அதுதான் அட்சய திருதியை. அந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் உங்களுக்கு சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பகவான் குசேலருக்கு செல்வங்களை வாரி வாரி கொடுத்ததாகவும், அதே மாதிரி மணிமேகலைக்கு அட்சய பாத்திரம் கொடுத்ததாகவும், அந்த அட்சய பாத்திரத்தினுடைய சிறப்பு என்னென்னா, அல்ல குறையாத உணவுகள் கிடைத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாத்திரம் கிடைத்த நாள் அப்படின்னும் சில வரலாறுகள்லாம் சொல்லுது. அந்த நாளில் மக்கள் தங்கம் வாங்கும்போது தங்கம் நிறையா சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. இந்த வரக்கூடிய 29ஆம் தேதி மாலை 5:30க்கு மேலே 30ஆம் தேதி மதியம் 2 மணி வரைக்கும் இந்த அட்சய திருதியை இருக்குது. இந்த அட்சய திருதியில் இப்போ விலை நிறையா வந்திருக்குது, விலை ஏறி விலை நாங்கள் வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தங்கம் தான் வாங்கணுங்கிறது இல்லை, வெள்ளி கூட வாங்கலாம். வெள்ளியும் வாங்க முடியாத காசு இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லிகைப்பூ வாங்க. வெள்ளை பொருள் தான். அட்சய திருதியைக்கு எப்போதுமே வெள்ளை தான் உகந்தது. உப்பு வாங்குங்க. அன்னைக்கு காலையில், புதன்கிழமை காலையில் நேரமாக குளிச்சுட்டு, உப்பு உங்கள் வசதி காலையில் நேரமாக குளிச்சுட்டு, உப்பு உங்கள் வசதிக்கேற்ப வாங்கிட்டு சாமிகிட்ட வச்சு கும்பிட்டிங்கன்னா அதுவே சால சிறந்தது. ஒரு நகைக்கடைக்காரராக நான் அதை சொல்கிறது சரியில்லை. இருந்தாலும் நான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட காலைக்கதிர் நாளிதழில் இந்த விஷயம் தெரிவிச்சிருந்தேன். நிறையா வாசகர்கள் அதை ஆமோதித்து நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப, நல்ல வசதி இருக்கக்கூடியவங்க தங்கம் வாங்கலாம், வசதி குறைவாக இருக்கக்கூடியவங்க வெள்ளி வாங்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் மல்லிகைப்பூ, உப்பு, இந்த மாதிரி வெள்ளை பொருட்கள் எதுவோ, லட்சுமி உப்பில் தான் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் உப்பு ஒரு படி வாங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு நேரமாக ஒரு 6 மணிக்கு புதன்கிழமை காலையில் நேரமாக வாங்கிட்டு சாமிகிட்ட வச்சு கும்பிடுங்க. அதுவே உங்களுக்கு லட்சுமியே வீட்டுக்கு வந்த மாதிரி தான். அதனால் இந்த அட்சய திருதியை அவங்கவுங்க வசதிக்கேற்ப தாராளமாக கொண்டாடலாம். எங்ககிட்ட வெள்ளிக்காசு இருக்குது. அதே மாதிரி தங்கம் 8 கிராம், 4 கிராம், 2 கிராம், 1 கிராம், 500 மில்லி வரைக்குமே, 100 மில்லி வரைக்குமே தங்க காசுகள் கிடைக்கும். அது அன்றைய விலை என்ன இருக்குதோ அந்த விலைக்கு மேற்கொண்டு எந்த விதமான கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். உங்களை நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம். வாங்க, வருக, வணக்கம்.